Hi dears, welcome to SK Spoken English Academy and ஏகலைவ கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? ஒரு அட்ராக்டிவான as well as இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரிலேட்டிவ் கிளாஸ். சரிங்களா? இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் நம்ம ரெண்டு இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒன்று கிராமட்டிக்கலாகவும் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம், ஸ்போக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் அந்த ரிலேட்டிவ் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் அதை நம்ம லேர்ன் பண்ணணும்னு நிறையா இது பண்ணியிருப்போம் இல்லைங்களா, கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்காக உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மெத்தட் எல்லாமே எப்படி இருக்கும், சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்காக இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. என்னவா, அது லைக் ஆக்ட்ஸ் அஸ் ஏ கன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. என்னவா, கன்ஜெக்ஷன் சொல்ல கிடையாது, கன்ஜெக்ஷன் மாதிரி செயல்படும் சொல்கிறாங்க. இப்போ இதான் லைக். ஓகேவா? இட் ஆக்ட்ஸ் லைக் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்னாலும் லைக்னாலும் என்ன தான் கிட்டத்தட்ட சேம் தான். எது போல செயல்படுதான், ஒரு கன்ஜங்ஷனை போல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா. அடுத்து பாருங்க, இட் கனெக்ட்ஸ். என்ன பண்ணா, இதை கனெக்ட் பண்ணுதான். என்னத்தை கனெக்ட் பண்ணுதான், டூ கிளாஸஸ் சொல்றாங்க. ரெண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இதுன்னு சொல்றாங்க. எந்த கிளாஸா, டிபெண்டன்ட் கிளாஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னு சொல்றாங்க. வாட் இஸ் டிபெண்டன்ட் கிளாஸ்? ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருப்பேன், ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ். இந்த கிளாஸ் எப்போதுமே என்ன இருக்கும், இன்னொரு சென்டென்ஸை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா சென்டென்ஸ் தனியாக வரும், மீனிங் தரும். சபார்டினேட் கிளாஸ்னா இன்கம்ப்ளீட் சென்ஸாக இருக்கும் இல்லையா. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்பாக இருக்கும், ஆனால் இன்கம்ப்ளீட் சென்ஸ் இருந்தால் அது டிபெண்டன்ட் கிளாஸ். இதே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் ஃபைனைட் வேர்ப் அண்ட் கம்ப்ளீட் மீனிங் அப்படின்னா இட் இஸ் கால்டு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அதாவது மெயின் கிளாஸ்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாத்தையுமே வீடியோ தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீ பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? சைட் அப்போ என்ன சொல்கிறாங்களா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது மாதிரி செயல்படுதான், ஒரு கன்ஜங்ஷனை போல செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு கிளாஸ் என்ன பண்ணுதான், கனெக்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் டிபெண்ட்ஸ் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிபெண்ட்ஸ் சார்ந்து இருக்குது இல்லையா, எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் நவுன் இஸ் பீயிங் டெஸ்கிரைப்டுன்னு சொல்றாங்க இல்லையா. என்ன சொல்றாங்க, பீயிங் டெஸ்கிரைப்டு. அப்போ எந்த இடத்த டெஸ்கிரைப் பண்ணுது, எந்த இடத்த விவாதிக்குது அப்படியோ, எந்த இடத்த பேஸ் பண்ணியிருக்கு சார்ந்து இருக்குதோ அதுக்கு தகுந்தது போல என்ன பண்ணுதா நமக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னலாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், அப்போ வாட் ஆர் கால்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே இருக்க பாருங்களேன், கொடுத்துருக்கோம்ல ஹூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஹூ, ஹூம், விச், தட், வாட், ஹூஸ். அப்போ என்னது, வேர், ஒய், வென். இது எல்லாமே நமக்கு என்னதான், எல்லாமே ரிலேட்டிவ் கிளாஸ் தான், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே, இப்போ இது எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹூ வந்து என்னவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா என்னது, அஸ் எ சப்ஜெக்ட். ஹூவா இருந்தாலும் ஹூமா இருந்தாலும் ரெண்டுமே பர்சன் தான் மெயினாக ஃபங்க்ஷன் ஆகும். இதில் பார்த்தா அப்படின்னா ஹூ வந்து சப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஹூம் வந்து என்ன ஆகுது, ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன பண்ணலாம், நல்லா இன்னும் கிளியராக சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ ஹூனாலும் ஹூம்னாலும் பர்சன் தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ ஹூ வந்து பார்த்தா அப்படின்னா சப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஹூம் வந்து ஆப்ஜெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது மட்டும் நீங்கள் ரிமைண்ட் பண்ணிங்க. மிச்சத்தை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து விச் ஆர் தட், ரெண்டுமே எதுக்கு சார் யூஸ் பண்ணுவாங்க, விச் ஆர் தட். ரெண்டுமே திங்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸுக்காக இருக்கட்டும், அதாவது நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, நான் லிவிங் திங்ஸு இல்லாட்டி என்னது அப்புறம் அனிமல்ஸ், இது எல்லாத்துக்குமே நமக்கு வரும் இல்லையா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்துங்க பாட்னு கொடுத்துருக்காங்க. பாட்னா நான் லிவிங் திங்ஸ்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா. நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா என்ன கிடையாது, அனிமல்ஸாக இருக்கலாம், இது அனிமல்ஸ் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா. அது அக்ரின்னு சொல்லுவீங்களா தமிழில், அதாவது பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாக இருப்போம் ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளால, அது உயிர் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் கால்டு நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஐடியாஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா வச்சுக்கேன், ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட். நீ என்ன சொன்னேங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நீ என்ன சொன்னேங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோம், ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ செட் அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த இடத்துல வாட் என்ன பண்ணுது, நமக்கு ஐடியாஸ்க்காக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா? அந்த மாதிரி கூட இதில் வரும். அடுத்து பொசசிவ் கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பொசசிவ் கேஸ் என்ன சார், பொசசிவ்னாலே தெரியும் நமக்கு என்னது, பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சிருமுல்ல. பொசசிவ் ப்ரொனவுன் என்ன சொல்லுவோம், அப்போ மை, ஆர், யார், தேர், ஹிஸ், ஹர், இட்ஸ், இதெல்லாமே பாசிட்டிவ் கேஸ் சொல்லுவோம் இல்லையா. இந்த பாசிட்டிவ் கேஸ் பாசிட்டிவ் ப்ரொனவுன் சொல்லும்போது அந்த இடத்துக்கு இது ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்றாங்க. அடுத்து அட்வர்பியல் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் சொல்றாங்க. அட்வர்பியல் என்ன இருக்கும், பிளேஸ் மென்ஷன் இருக்கும், இல்லாட்டி என்ன இருக்கும், ரீசன் மென்ஷன் இருக்கும், இல்லாட்டி டைம் மென்ஷன் பண்ணிருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்பர் பிளேஸ் வந்தா வேர் யூஸ் பண்ணணும், டைம் வந்தா வென் யூஸ் பண்ணணும், ரீசன் பேஸ் பண்ணா ஒய் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்னா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா பாருங்க. I saw a boy, he lost his person சொல்றாங்க இல்லையா. I saw a boy, நான் ஒரு பையனை பார்த்தேன், அவன் என்ன பண்ணான்,
பர்ஸ் தொலைச்சிட்டான். இந்த இடத்துல பாய்ங்கிற ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆனா இந்த இடத்துல என்ன, இந்த பாய் வந்து என்ன ஆயிருக்கு, சப்ஜெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த பாய் வந்து என்ன ஆகுது, இங்க சப்ஜெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. அப்படி வந்தால் இப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ண இடத்துல, ஹீயை எடுத்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹூ யூஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இங்க ஆப்ஜெக்டா இருக்கக்கூடிய பாய் அடுத்த சென்டென்ஸ் சப்ஜெக்டா மாறுது. அப்ப திஸ் ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் as a subject in the next sentence அப்படின்னா we have to use who. அதனால என்ன பண்ணணும், நம்ம who யூஸ் பண்றோம். அப்ப I saw a boy who lost his purse அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் கிளியர்னா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she is Kala, she got the first mark in her class இருக்குது. அப்ப she is Kala, இந்த இடத்துல யாரு, இவள் கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து she got the first place சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது, she கலா தான் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுது. இது என்ன ப்ரோனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்டும் கிட்டத்தட்ட சேம் தான். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் இங்க என்ன ஆகுது, கலானும், அதே மாதிரி அங்க என்னது சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் சீனும் நமக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம ஹூ யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்னதான் ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். புரியுதா? அப்ப she is Kala who got the first mark in her class அப்படின்னு சொல்லி தான் சேஞ்ச் பண்ணணும். Understood clear now? So okay, அடுத்த சென்ஸ் பாருங்க. This is Varun, I want to meet him அப்படின்னு இருக்குது இல்லையா? அடுத்து பாருங்க, this is Varun சப்ஜெக்டா. அடுத்து அவனை தான் நான் சந்திக்கணும் நினைச்சேன். எவன, வருண இல்லையா? அப்ப இந்த இடத்துல him இல்லையா? அப்ப இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குதான், இந்த ஆப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. Understood clear now? This is Varun, இது வருண். அவனை தான் நான் சந்திக்கணும்னு நினைச்சேன், நான் அவனை தான் மீட் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்றாங்க, ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்ப அவனை தான், எவன, அந்த வருண தான் இல்லையா? சோ அப்ப ரெண்டுமே நான் நமக்கு ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணிருக்குது. அப்ப ரெண்டுமே ஆப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணிருக்கலாம். நம்ம என்ன சொன்னோம், ரெண்டுமே ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணிருக்கணும், ஹூம் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஹூம் யூஸ் பண்ணணும். அப்ப என்ன சென்டென்ஸ் வரும், this is Varun whom I want to meet him. ஓகேவா? என்ன வரும், this is Varun whom I want to meet, I wanted to meet him அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். Understood clear now? அடுத்து பாருங்க, I bought a pen, I bought a pen, it is very costly ன்னு சொல்றாங்க. நான் ஒரு பேனா வாங்கினேன், அது என்னது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது, ரொம்ப காஸ்ட்லி ஆனதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல பென்ங்கிற ஆப்ஜெக்ட். அடுத்து இந்த இடத்துல இட்டுங்க தான் சப்ஜெக்டா. ஆனா ரெண்டுமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குது சார், இந்த ஆப்ஜெக்டா இருக்கட்டும், இந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லாமே இது எல்லாமே திங்ஸ் தானே. திங்ஸ் யூஸ் பண்ண நம்ம இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா தெரியும், which ஆர் தட் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், which ஆர் தட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப I bought a pen which is very costly. இந்த விட்டு எடுத்து என்ன பண்ணோம், விட்டு எடுத்துருவோம், which is very costly போடணும். லெட்டர் that is very costly அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்து I don't understand, he said இருக்குது. அப்ப I don't understand என்னது ஒரு சென்டென்ஸ். அடுத்து he saidங்கிறது இன்னொரு plain sentence இல்லையா? ரெண்டுமே plain sentence இருக்குது. அப்ப என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல அப்படிதான் சொல்லுவோம். அப்ப I don't understand, அவ என்ன சொன்னாங்க தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும், ஐடியா. அப்ப ஐடியா வச்சு என்ன பண்ணணும், what யூஸ் பண்ணணும். அப்ப what he said. அப்ப I don't understand what he said ன்னு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துலயுமே நம்ம எடுத்துருவோம். அடுத்து ராஜேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட். ராஜேஷ் யாரு, என்னுடைய ஃப்ரெண்டு. இந்த இடத்துல அது மை ஃப்ரெண்ட் பொசசிவ் கேஸ் இல்லையா, பொசசிவ் ப்ரொனவுன். அடுத்து ஹிஸ் ஃபாதர், அவருடைய ஃபாதர். இது என்ன சார், ரெண்டுமே பொசசிவ். பொசசிவ் அப்படின்னாலே நமக்கு என்ன வந்துடும், நமக்கு ஹூஸ் யூஸ் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணணும், ஹூஸ் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஹிஸ் போயிட்டுனா வந்து நமக்கு இந்த இடத்துக்கு ஹிஸ்ஸுக்கு பதிலா ஹூஸ் வந்துடும். அப்ப ராஜேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட் whose father works in USA. USA என்ன சார், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு. இப்போ ராஜேஷுங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய அப்பா அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேவா? அடுத்து this is a house I was born there. ஓகேவா? இந்த வீடு தான், இந்த வீட்டில் என்ன பண்ண நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே தான் நான் பிறந்தேன். அப்போ தேர்னா நமக்கு அட்வர்பியல் கேஸா, அட்வர்ப் ஆஃப் என்ன வரும், பிளேஸ் இல்லையா, அட்வர்ப் ஆஃப் டைம். ஓகேவா? அப்போ என்ன வரும், இந்த தேருங்கிறதும் இந்த இடத்துல ஹவுஸ் என்னது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், இங்கே அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் இல்லையா, ரெண்டுமே என்ன மீன்ஸ் பண்ணிருக்கு, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் தான். அப்போ என்ன யூஸ் பண்ணோம், நம்ம வேர் யூஸ் பண்ணோம். இந்த தேர் வந்து என்ன எனக்கு தேரை எடுத்துட்டு நான் என்ன பண்ணோம், வேர் யூஸ் பண்ணோம். எங்க, இந்த ஐக்கு முன்னாடி இல்லையா. அப்போ திஸ் இஸ் எ ஹவுஸ் வேர் ஐ வாஸ் born அப்படின்னு சொல்லணும். என்ன வரும், திஸ் இஸ் எ ஹவுஸ் வேர் ஐ வாஸ் born அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணணும். அடுத்து ஐ வென்ட் திருச்சி ஐ பாட் சம் புக்ஸ் தேர் இல்லையா. நான் திருச்சி போனேன், அங்கே என்ன பண்ண நிறைய புக்கு வாங்கினேன். அப்போ திருச்சிக்கு தானே எனக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், அதே மாதிரி யாருங்கிறது எனக்கு அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஐ வென்ட் திருச்சி வேர்
வேர் ஐ பாட் சம் புக் அப்படின்னு வரும். என்னது இந்த இடத்துல தேரை நான் ரிமூவ் பண்ணிடணும். ஹாய் வாட் இஸ் கிளியர் நவ். ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்கள் கிராமர் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். We will see the next video. Thank you for watching.